அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஸ்ரீலங்கன் பீஃப் சம்பல் எப்படி செய்கிறேன்ட்டு நான் சொல்லி தரப்போகிறேன். ஆல்சோ கொஞ்சமாக செல் பண்ணுறதுக்கும் கூட எப்படின்னு சொல்லி தந்துக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன். ஸோ உங்களுக்கு அதை செக் பண்ணி பார்த்து போல் வேணும். ஓகே, ஸோ வாங்கி இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் பவுல் ஒன்றில் பீஃப் எடுத்துக்கிறேன். ஸோ பீஃப் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸுக்கு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதை மாதிரி நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த எக்ஸ்ட்ரா சதையுமே இல்லாமல் இதை மாதிரி க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மால் பீசஸில். ஸோ இதுக்கு அனுப்பு மசாலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர், சால்ட், அதோடு சேர்த்து கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் 1 ஹவருக்கு மாதிரி மெரினேட் பண்ணி வச்சுக்க வேணும். ஸோ இந்த பீஃபை எட் பண்ணக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தன்மை எதுவுமே வைக்கக்கூடாது. இதை மாதிரி ட்ரை ஆகிக்க வேணும். ஓகே, ஸோ அதையும் ஓரமாக வச்சுட்டு நான் இப்போ ஒனியன் எடுத்துக்கிறேன். ஒனியன் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 kg எடுத்துக்கிறேன். அதை இதை மாதிரி மிச்சமே தின்னாக இல்லாமல் இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கொஞ்சமாக பனஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் ஒனியன் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ஒட்டி வைக்கும். ஸோ அது ஃப்ரை பண்ணக்கிட்ட உங்களுக்கு ப்ராப்பர் டெக்ஸ்சரில் கிடைக்காது. ஸோ இதை மாதிரி கட் பண்ணி வச்ச ஒனியன் எல்லாத்தையுமே இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதையுமே ஓரமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு 500 கிராம்ஸ் பீஃபுக்கு உங்களுக்கு 500 கிராம்ஸ் ஒனியனும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். பட் நான் இன்றைக்கி பிஸ்னஸ் சுற்றியும் 1 kg ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்கு கார்லிக் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ கார்லிக்கையும் கூட இது மாதிரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஃப்ரைங் பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரிக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்தோடனே பீஃபை ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸுக்கு மாதிரி. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிறதுக்கு இடைக்கிட இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் எங்கே இருந்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தானே எனக்குமே விளங்கும் இங்கே இருந்தெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இதில் என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். ஓகே, இப்போ இதை மாதிரி பீஃப் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்தப்புறம் நான் ஆயிலேருந்து இறக்கி கொள்கிறேன். ஃப்ளேமாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குங்க. இல்லைன்னா பேலன்ஸ் சீக்கிரம் பீஃப் எல்லாமே ஓவராக ஃப்ரை ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பீஃப் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிஞ்சப்பறம் நான் இப்போ அதே ஆயிலில் ஒனியன்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஒனியனையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுங்கள். இல்லைண்டா ஆயில்ட ஹீட்டுக்கு ஒனியன்ஸ் டக்குன்னு டாப் ஆகிடும். ஸோ ஒனியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயிலுக்கு கணக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அதையுமே லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒனியன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும். அப்படி இல்லைன்னா கலர்ஸ் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பக்கம் ஃப்ரை ஆகினா கூட வைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆகினா உதாத மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி கொஞ்சமாக லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகின பிறகு ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு ஆயிலேருந்து இறக்கிக்கோங்க. அதே மாதிரி பேலன்ஸிக்கிற ஒனியனையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒனியன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணின பிறகு நான் இப்போ வெள்ளைப்பூட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். வெள்ளைப்பூட்டை பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஹீட்டில் வச்சு. அதுவும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும். அப்படி இல்லைண்டா டக்குண்டு டாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூடு ஓவராக ஃப்ரை ஆகிச்சேண்டா கசப்பு தன்மை வரும். ஸோ அது சுற்றியுமே 1 மினிட் ஃப்ரை பண்ணினாலும் போதும். ஸோ அதோட நான் இப்போ ஒரு புடி கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இதுவுமே அதே மாதிரி தான் வெள்ளைப்பூடு எப்படி ஃப்ரை பண்ணிங்களோ அதே மாதிரி 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். மிச்சமாக ஃப்ரை பண்ணினா கருவேப்பிலையோட கலர் கூட சேஞ்ச் ஆகிடும். இது ஆப்ஷனல் தான். இது ஸ்மெல்லுக்காக வேண்டி போடுறது. ஸோ இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ பீஃப் சம்பலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பீஃபை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிளெண்ட் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளெண்டர் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களோட பிளெண்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். சில பிளெண்டர்ஸ் டக்குண்டு ஸ்லைஸ் ஆகிடும். சில பிளெண்டர்ஸ் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஸோ நான் இது ஒவ்வொரு 10 செகண்ட்ஸுக்கும் நான் பிளெண்டர் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இதை
ரிமூவ் பண்ணிக்கிறேன் பிளெண்டர்லேருந்து. உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வாரத்துக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இதை விடவும் சின்னதாக வாரத்துக்கு மாதிரியும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மாதிரி ஒன் டைம் டன் பண்ணினாலும் போதும். ஸோ பிளெண்ட் செய்கிற அதே மாதிரி பிக் பீசஸையும் கூட உங்களுக்கு இன்னொருக்க போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் கூடவா பிளெண்ட் பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்கள். இதுலேயுமே பெரிய பெரிய பீசஸ் இருக்குது. ஸோ அதை நான் எகெயின் பிளெண்ட் பண்ண போகிறேன். பட் இதை பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் ஸ்மாலாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 20 to 30 செகண்ட்ஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மற்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருப்போமோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் பீஃபெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்த போகிறோம். நாங்கள் இப்போ எப்படி மிக்சிங் செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பீஃப் பிளெண்ட் பண்ணி பீஃப் எல்லாம் எட் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரை பண்ணின ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே எட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணின ஆனியன்ஸை பார்த்தீங்கன்னா ஆயில் ரிமூவ் ஆகிறதுக்கு பேப்பர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணின ஆனியன்ஸை போட்டால் ஆனியன்ஸில் இருக்கிற ஆயில்ஸ் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதோட ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையும் போட்டிக்கிறேன். அதோட ஃப்ரை பண்ணி வச்ச கார்லிக்கும் எட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற பவுலாக இருந்தாலும் சரி, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹேண்டாக இருந்தாலும் சரி வெட்னஸ் இருக்கக்கூடாது. தண்ணி பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் செல் பண்ண போகிற இந்த பீஃப் சம்பல் டக்குண்டே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ தன்மை எதுவுமே இல்லாத மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்போ நான் இதை மாதிரி பெரிய சட்டியில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுக்க வேணும். ஸோ இதுக்கு எட் பண்ணுற அகெயின் ஸ்பைசஸ் எல்லாமே எட் பண்ணிவிட்டு நான் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் 40 grams அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு சால்ட், அதோட இதை மாதிரி மீடியம் சைஸ் லெமன் 2 நான் எட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு 2.5 tablespoon அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ அதையுமே எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutesக்கு மாதிரி அதையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த பீஃப் சம்பல் ரெசிப்பியில் உங்களுக்கு என்ன செய்ய டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லா டவுட்ஸையுமே நான் கமெண்ட்ஸ் மூலமாக கிளியர் பண்ணி கொண்டு தணிக்கிறேன். ஆல்சோ இந்த சேனலில் இன்னும் நிறைய நான் பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதையுமே பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட எங்களோட சேனலில் நடக்கிற கிவ் அவே கண்டெஸ்ட்டை பற்றியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதை ஸ்டவ்லேருந்து இறக்கின பிறகு கொஞ்சமாக சூடார விட்டுட்டு நான் இதை கப்பிங் பண்ணுறேன். இதை கப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மினி சைஸ் கப்பில் தான் இன்றைக்கி கப் செஞ்சு போட்டிக்கிறேன். 100 grams ஈச் கப்பில் வர மாதிரிக்கு நான் இதை எட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இந்த பீஃப் சம்பல் டோட்டல் 550 grams தான் வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கு இதை மாதிரி கப்பில் 5 cups எடுக்கலும். ஈச் கப் 100 grams வச்சு ஸோ அகெயின் 50 grams லெஃப்ட் ஆகும். உங்களுக்கு அதையுமே ஒரு ப்ரைஸ் வச்சு செல் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஈச் 100 gram கப்ஸ் பார்த்தீங்கன்னா 750 to 950 கேப்புக்கு உங்களுக்கு செல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஏரியா கோஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு செல் பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கும் செஞ்சு செல் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டா பர்சனல் பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ பாய்.